இன்று உலக தண்ணீர் தினம். நாம் பனிக்குடம் உடைத்து வெளிவருகிறோம், கொள்ளிக்குடம் உடைத்து விடைபெறுகிறோம். நீரின்றி அமையாது உலகு, நீரன்றி அமையாது உழவு. நம் வாழ்வில் நீர் என்பது இன்றியமையாதது. நம் வாழ்க்கை சிறுதுளி நீரில் உருவாகிறது. சிறுதுளி நீரில் அணு துளைத்து 1 2ஆகி, 2 4ஆகி, 4 8ஆகி, பல்கி பெருகி அங்கங்கள் உருப்பெற்று 240 நாட்கள் பனிக்குட நீரில் ஊர்ந்து தவழ்ந்து சுழன்று நீர் கசிந்து அண்டத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். அனைத்து மதத்திலும் தண்ணீருக்கு முக்கியத்துவம் தருகிறோம். கிறிஸ்துவ மதத்தில் ஞானஸ்தானம், புனித நீர் தெளித்து ஆசீர்வதித்தல் முறையிலும், இஸ்லாம் மார்க்கத்தில் ஜம்ஜம் நீர் புனித நீரிலும், இந்து மதத்தில் பல வடிவங்களில் தண்ணீரை பயன்படுத்துகிறோம். புனித கலசமாக, புனித நீர்க்குடமாக, தீர்த்த குடமாக, கடல் நீர், நதி நீர் என பல நீர்நிலைகளில் நீராடுவதும், கும்பமேளா தற்போது கூட உத்தரப்பிரதேசத்தில் 44 நாட்கள் நடைபெற்று 40 கோடி பேருக்கும் மேல் பயன்பெற்ற புனித நீராடல் என பல ரூபங்களில் நாம் தண்ணீரை பயன்படுத்தி வருகிறோம். இந்த தண்ணீரில் 2 மடங்கு ஹைட்ரஜன், 1 மடங்கு ஆக்சிஜன் உள்ளது. H2O என நீரின் மூலக்கூறுகளாக நாம் சொல்கிறோம். இந்த நீர் சக்தியின் சொரூபம். நீர் நமது உடலில் உள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ் ஈர்த்து கொள்ளும் சக்தி வாய்ந்தது. உண்ணும் பொழுது உணவின் முதல் நீர் உமிழ்நீர். நமது உடல் ஹார்மோன் நீர் வடிவமானது. இரத்தம் நீரின் வடிவமானது. நமது உடல் 2 மடங்கு நீரால் உருவானது. காய்கள், கனிகள், கீரைகள், பழங்கள் என அனைத்திலும் நீர் உள்ளது. கிணறு, குளம், குட்டை, ஆறு, ஓடை, நதி, சமுத்திரம் என பல வடிவத்தில் நீர் இருந்தாலும் நாம் நீரை போற்றுவோம். காலை பல் துலக்கும் முதல் இரவு உறங்கும் வரை நம்முடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி பருகுவோம். தண்ணீரை வீணாக்காமல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். நீர்நிலைகளை அசுத்தமாக்காமல் பார்த்துக்கொள்வோம். கரைபுரண்டும் ஓடும் நீரை பாதுகாப்போம். இயற்கை வளமாக்கும் நீரை பாதுகாப்போம். தேவையில்லாமல் வீணாகும் நீரை சேமித்து, மழைநீரை சேமித்து பாதுகாத்து, என்றும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாயத்திற்கும் சந்ததிக்கும் என்பதை நாம் உணர்ந்து புரிந்து பாதுகாப்போம், போற்றுவோம். அனைத்திற்கும் ஆதாரமான நீரை போற்றுவோம். நன்றி உணர்வோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.